இந்த வீடியோல நிறைய படத்தோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா தலைவன் தலைவி, மாரீசன், கிங்டம் படத்தோட ப்ரீசேல், அப்புறம் மகாவதார், நரசிம்மா அந்த படம்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. சையாரா ஒரு பக்கம் பெரிய கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். ஆக்சுவலா இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்த மாளிகை தான். ஸோ வசந்த மாளிகையில வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், சந்தோஷ், சிம்சன் ராஜ், அப்புறம் குர்ஷித்துர் ரஹ்மான், கிரண் குமார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம். ஆக்சுவலா இது வந்து அந்த படத்துக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இதை காமிச்சுதான் அந்த படத்தோட டைட்டிலே போடுவாங்க. அது பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு. ஆக்சுவலா அது ஒரு பயங்கர ஹிட்டான படம். ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிட்ட ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படம். அப்படிப்பட்ட ஒரு படம். அது டைட்டில் போடும்போது இந்த ஃப்ரேம் வச்சுதான் அதுக்கு மேலதான் அந்த டைட்டிலே போடுவாங்க. அது பயங்கர பாப்புலரான படம். பாருங்க, கண்டுபிடிங்க. தி ஃபேண்டாஸ்டிக் 4 இந்த படத்தோட 5வது நாள் வசூல் இந்தியாவில் 2,38,00,000, டோட்டலா 29,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. $225 மில்லியன் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு 5 நாள்ல. அதாவது கிட்டத்தட்ட அந்த 2,000 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. அப்புறம் சையாரா நேத்து 12வது நாள். ஆக்சுவலா டே 11ஓட டே 12 இன்க்ரீஸ் இருக்கு. இந்தியாவில் 11,25,00,000, உலகம் முழுக்க 14,85,00,000. இந்தியாவில் டோட்டலா 319 கோடி, உலகம் முழுக்க 401,85,00,000. ஆக்சுவலா ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்னும் சில கோடிகள் அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு. அதை இன்க்ளூட் பண்ணா இன்னும் அதிகமா வரும். அது நாளைக்கு வீடியோல நான் அப்டேட் பண்றேன். எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணி நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்பவே பாருங்க 400 கோடிக்கு மேல வசூல். ஸோ 60 கோடி ஒரு படம் பட்ஜெட், அதுவும் 12 நாள்ல 400 கோடிக்கு மேல சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிட் தான். அப்புறம் கன்னடால சூ ஃப்ரம் ஷோ ஒவ்வொரு நாளுமே பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. நேத்து 5வது நாள் 4,25,00,000, உலகம் முழுக்க 4,40,00,000. 15,55,00,000 கர்நாடகாலையும், 16,17,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 5 கோடி பட்ஜெட். பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த படம். ஸோ இந்த படமே ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு எல்லாராலையும். பயங்கர காமெடியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மகாவதார், நரசிம்மா இந்த படம் தாங்க. எப்படி நம்ம சையாரா சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு பயங்கர சென்சேஷனல் டாக் இந்த படத்துக்குமே இருக்கு. இந்தியால, அதாவது நேற்று 5வது நாள் இந்தியால 8,05,00,000, உலகம் முழுக்க 8,20,00,000. டோட்டலா 34,25,00,000 இந்தியாலையும், 35,60,00,000 உலகம் முழுக்க. 20 கோடி பட்ஜெட். பாருங்க, 5 நாள்ல 35 கோடி. இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 2.5 கோடி தான். இப்ப பாருங்க இந்த படத்தோட 5வது நாள் எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு. படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஹர ஹர வீரம் வல்லு அப்படிங்கிற படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 1,65,00,000, உலகம் முழுக்க 2,25,00,000. 82,14,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 111,74,00,000. ஒரு நேத்துக்குமே சரியான டிராப். கிட்டத்தட்ட டே 5க்கும் டே 6க்குமே பெரிய அளவுல டிராப் இருக்கு. கிட்டத்தட்ட 40-50% கிட்ட டிராப் இருக்கு. அப்புறம் மாரீசன் திரைப்படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 45 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம். 4,35,00,000 தமிழ்நாட்டிலையும், 5,09,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இது பத்துமா இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தவே பத்தாது. ஓரளவுக்கு இப்போ இந்த மண்டே டியூஸ்டேலாம் இந்த வீக் டேஸ்ல இந்த படம் ஒரு 70 lakhs 80 lakhs கலெக்ட் பண்ணுது, வீக்கெண்ட்ல வந்து crore கணக்கில் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த படம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த படம் பண்ற கலெக்ஷன் அப்படிங்கிறது பத்தாது. ஸோ மாரீசன் இப்போதைக்கு சுமாரான கலெக்ஷன் தான் இதுவரையும் டோட்டல் கலெக்ஷன்ல எடுத்திருக்கு. ஸோ தலைவன் தலைவி நேற்று 5வது நாளுமே சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 2,77,00,000 நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. கர்நாடகாவில் ஒரு 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 15 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 79 லட்சம், 3,96,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30,67,00,000, கர்நாடகாவில் 2,88,00,000, 94 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், ஓவர்சீஸ்ல 9,54,00,000, உலகம் முழுக்க 44,03,00,000, 25 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத நேற்று வீடியோலயே நம்ம பார்த்துருந்தோம். ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போய் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும், அதாவது இப்போ 14ஆம் தேதி தான் கூலி வருது, அது வரைக்குமே இந்த படத்துக்கு ஒரு தியேட்டர் ரன் பாசிபிள் இருக்கு பெரிய லெவல்ல கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த படம் ஃபைனல் கலெக்ஷனா எவ்வளவு வரும், ஃபைனல் ரன்ல இந்த படம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க.
அப்புறம் கிங்டம் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் சூப்பரா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 5,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75,00,000, ஓவர்சீஸ்ல 4,65,00,000. உலகம் முழுக்க இந்த படம் இப்பவே 10,75,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஓப்பனிங் வரப்போகுது, பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அடுத்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட், ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். தி மாஸ்க் அப்படிங்கிற படம். இந்த படத்தை நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இன்ன வரையுமே இந்த படத்துல இருந்து ஒரு சீன் போட்டா நம்மளுக்கு அப்படியே அந்த சின்ன வயசுல நம்ம படம் பார்த்த அந்த ஞாபகம் வரும். தி மாஸ்க் இன்னையோட 31 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ இதே டேட்ல தான் 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $18 மில்லியன், 94 ரிலீஸ் ஆயிருக்கு. பட்ஜெட் $119.9 மில்லியன். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $231.6 மில்லியன். ஸோ டோட்டலா இந்த படம் $351 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி வசூல் ரீதியா பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படம் வசூல் ரீதியா பெரிய ஹிட்டுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் இன்னமும் நம்ம சின்ன வயசுல சிடிலயோ விசிஆர்லயோ இல்ல டெக்லயோ ஏதோ ஒரு நம்மளுக்கு அந்த ஞாபகம் இருக்கு, அந்த மெமரிஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சில படங்கள் இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான படம் மகதீரா. 16 இயர்ஸ் கடந்திருக்கு. ராஜமௌலி அவர்களோட திரைப்படம் மகதீரா 2009 ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா இண்டஸ்ட்ரீட்டாவே அமைஞ்சது. ராஜமௌலி அவர்களோட டைரக்ஷனை பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருந்தாரு. அதை பயங்கரமா பாராட்டினாங்க. இந்த படம் ஆந்திரால 97,50,00,000, கர்நாடகால 11,50,00,000, தமிழ்நாட்டுல 8,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,50,00,000, ஓவர்சீஸ்ல 16,50,00,000, உலகம் முழுக்க 136,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 73 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி திரைப்படமா அமைஞ்சுது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது மகதீரா, மாவீரன், இங்க தமிழ்ல மாவீரன் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும் இந்த படம். ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான படம், ஒரு டைரக்டர் முதல் படத்திலேயே அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் படமா அமைஞ்சது. ஆமாங்க, சங்கர் அவர்களோட ஜென்டில்மேன் இன்னையோட 32 வருஷத்தை கடந்திருக்கு. 1993. ஸோ ஜென்டில்மேன் வசூல் ரீதியா எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி, தமிழ்நாட்டுல மட்டுமே 9,75,00,000 வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சுது. ஸோ இது இல்லாம தமிழ்நாட்டுல இந்த படம் 1,20,00,000 பேருக்கு மேல இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்திருக்காங்க. அதாவது டிக்கெட் வாங்கி இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்திருக்காங்க. ஆந்திராலையும் கேரளாலையும் சேர்த்து இந்த படம் 4 கோடி. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 2 கோடி. அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,25,00,000. இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 9 கோடிக்கு மேல அப்பவே வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. சரியான ஹிட், அதாவது அதிரி புத்திரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.